லிஸ்ட் ஐட்டம் மட்டும் நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இந்த சிஎஸ்எஸ் ஒன்று அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து ப்ளூ கலரில் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அப்படின்னா இப்போ வந்து இந்த லிஸ்ட் ஐட்டம் யூஸ் பண்ணணுமா இதை யூஸ் பண்ணணுமா அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ். நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஓகே ஓகே இதை வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஒன்று அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சும்மா ஏதோ ஒரு கிளாஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து வெறும் இது வந்து ஆக்சுவலாக சிஎஸ்எஸ்ல உங்களுக்கு தெரியும், அது வந்து வெறும் கிளாஸ் இது. ஓகே, ஸோ இந்த கிளாஸை வந்து நான் வந்து இந்த யூஎல் எலிமெண்ட்ல கிளாஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்டேட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ணுறேன்னா இந்த வெறும் நான் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக வந்து பின் பாயிண்ட். ஸோ இப்போ இது வந்து வெறும் இந்த எல்லா லிஸ்ட் எலிமெண்ட்ஸ்க்கும் இப்போ வந்து ப்ளூ கலர் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து வேறு மாதிரி மாற்றணும்னு வச்சுக்கோங்க. பட் இந்த இதில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த லிஸ்ட் ஐட்டம் இருக்குல்ல, இந்த லிஸ்ட் ஐட்டத்தோட எனக்கு வந்து இப்போ இந்த ப்ரீவியஸ் மாதிரி ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ஆர் வாட் எவர். ஸோ இந்த லிஸ்ட் ஐட்டம் இப்போ வந்து லிஸ்ட் ஐட்டம்ன்றது வந்து ஆக்சுவலி சில்ட்ரனை செலக்ட் பண்ணுற மாதிரியே நான் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே பேரண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, பேரண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இன்னொரு கிளாஸ் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ பேரண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெட் கலர், இந்த ரெட் கலருங்கிற கிளாஸை வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, நான் ரன் பண்ணேன்னா ப்ளூ கலர் இருக்குமா ரெட் கலர் இருக்குமா? சரி, ரெட் கலர் தானே இருக்கணும். ஓகே, ஆட் கலர் கொடுத்தானே இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எம்பசிஸ்ங்கிற கிளாஸோட இந்த ரெட் கலர் வந்து இன்னொரு கிளாஸாக தான் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ we will do one thing. இந்த இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து அந்த ப்ளூ கலர் தானே ஆச்சு, அந்த கலரை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூஎல் வந்து வெறும் கிளாஸ் தான் இருக்குது. பிகாஸ் அவர் ஸ்டேட்மெண்ட் இந்த வந்து ரிமூவ் கிளாஸ் வந்து இந்த கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஆல்ரைட். இன்கேஸ் இப்போ இதுக்கு வந்து நான் கிளாஸ் எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணல அப்படின்னாக்க நான் இங்கே வந்து முன்னாடி எழுதின மாதிரி ஆட் கிளாஸ் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக என்னோட டாம் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிவ்ங்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ள மற்ற எலிமெண்ட்ஸ் மற்ற டாம்ஸ் எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன் நான். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் பேரண்ட்டை வந்து செலக்ட் பண்ணல. ஓகே, ஐ ஜஸ்ட் ரிமூவ் திஸ் கிளாஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகும், எரர் எதுவும் ஷோ பண்ணாது, பட் அந்த கலர்ஸ் எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகே, இப்போ நான் ஜஸ்ட்
கமெண்ட் பண்ணிட்டு இப்போ எதுவுமே இல்லை, நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த எல்லையில் இந்த பேரண்ட் இருக்குல்ல, அந்த பேரண்ட் வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ஆட் கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆகணும், இந்த ப்ளூ கலர் வந்து இந்த லிஸ்டிங்ஸ்க்கு மட்டும் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஓகே, நான் டாமில் வந்து இந்த கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கோட் எழுதி இந்த கிளாஸ் வந்து ஆட் பண்ண சொன்னேன். ஸோ இந்த லிஸ்ட் ஐட்டம்ஸில் மட்டும்தான் வந்து அந்த கலர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ இதுதான் வந்து இந்த லிஸ்ட் ஐட்டம் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். நான் இதை யூஸ் பண்ணி ஃபுல் பேரண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து பண்ண முடியுமா, இந்த கிளாஸஸ் வந்து அப்ளை பண்ண முடியுமா? ஆக்சுவலாக பண்ணலாம். நீங்கள் வந்து பேரண்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இம்மீடியட் பேரண்ட் மட்டும்தான் வரும். ஸோ இந்த எஸ் வச்சிங்க அப்படின்னாக்கா ஓகே, சாரி. இப்போ ஆக்சுவலாக ரன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆஸ் ஐ மென்ஷன், இப்போ அது வந்து இந்த டிவ் இருக்குல்ல, ஸோ இந்த டிவுக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த கிளாஸ் வந்து கண்டெய்னர் இருக்குது. ஸோ அந்த கண்டெய்னருங்கிறது இருக்கிறதுனால இந்த எம்பசிஸ் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் பண்ணிட்டேன் நான். ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த கிளாஸஸ் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து ஆக்சுவலாக அந்த செலக்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இது ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த டிவ்ல உள்ள இந்த கிளாஸை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா கோடை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஆல்ரைட். ஓகே, பை தி வே இப்போ ஆக்சுவலாக வந்து ஆட் கிளாஸ் தான் ஜேக்யூரியில் வந்து நிறைய கிளாஸஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் கிளாஸ் ரிமூவ் கிளாஸ் பார்க்கறதுனால இதே மாதிரி கிளாஸ் கிளாஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. ஸோ ஜஸ்ட் புஷிங் இப்போ ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த டிவ்ல இந்த கண்டெய்னர் இருக்குல்ல, ஆல்ரைட். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ இந்த கண்டெய்னர் மாதிரியே வந்து இந்த பேரண்ட்ஸோட நோட்ஸ்க்கு வந்து வேற மாதிரி மேனிபுலேட் பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த பேரண்ட்ஸில் நான் என்ன பண்ணேன்னா மென்ஷன் பண்ண முடியும். அதாவது பேரண்ட்ஸ் வந்து மல்டிபிள் பேரண்ட்ஸ் வந்து இருக்கலாம். அதாவது இந்த டிவ் கண்டெய்னர்ஸ் இருக்குல்ல, இந்த டிவ் கண்டெய்னர்ஸே வந்து இப்போ இந்த யூஎலுக்குள்ள கூட இருக்கலாம். புரியுதா? இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். பட் அந்த பேரண்ட்ஸ்லேயே வந்து நிறைய பேரண்ட்ஸ் இருக்கலாம். அதில் வந்து பர்டிகுலராக இந்த செலக்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் இதை பாஸ் பண்ணிட்டு இதை விட எனக்கு வந்து அந்த கண்டெய்னருங்கிற கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து அந்த மாதிரி நீங்கள் செலக்டர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய செலக்டர்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம நிறைய பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்டர்ஸ் வச்சு ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ரொம்ப ஈஸியாக ஷார்ட் ஃபார்மாக நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பெஸ்ட் ஆப்ஷன் வந்து console.log. இதில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். ஜஸ்ட் நான் ரீலோட் பண்ணிட்டு கன்சோல் போனேன் அப்படின்னா என்ன செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ நான் எல்லையிலேயே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட பேரண்ட் வந்து நான் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து எரர். பேரண்ட்டுங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து எரர் அடிக்குது. வேறு மாதிரி பண்ணுறேன். நான் பேரண்ட்ஸில் வந்து டாட் காட்டுறேன். What is this?
சின்டாக்ஸில் தான் தப்புன்னு நினைக்கிறேன். ஓகே, console.log இருக்குல்ல, ஸோ இந்த லாக் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எந்த எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த லெசனோட டேக்அவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த செலக்டாஸ் இது எல்லாமே விட நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கிறது வந்து இந்த console.log வச்சு நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக வந்து லேர்ன் பண்ண முடியும். ஓகே, இந்த ஆக்சுவலாக வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இனிஷியலாக அப்படின்னா இந்த யூஸ் பண்ணாக்கா ரொம்ப ஈஸியாக வந்து அடுத்ததுக்கு நம்ம வந்து ஈஸியாக எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம், ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது வந்து ஈவெண்ட்ஸ். ஓகே, இந்த ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஈவெண்ட்ஸ்ல வந்து எல்லாத்தையுமே தெரியும். அதாவது பட்டன் கிளிக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஈவெண்ட், ஒரு ஆங்கர்ல வந்து ஒரு லிங்க் வந்து ஒரு ஈவெண்ட், பேஜ் வந்து லோட் ஆகிறது வந்து ஒரு ஈவெண்ட். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரிதிங் இஸ் எ ஈவெண்ட். ஸோ இந்த ஜேக்குரியில நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ வந்து ஒரு பட்டன் கிளிக் ஈவெண்ட்டே நம்ம வந்து எடுத்துக்கலாமே. ஸோ இந்த பட்டன் கிளிக் ஈவெண்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே ஆல்ரைட், நம்ம வந்து இந்த நான் இந்த ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் மாற்றி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த எனக்கு வந்து ஒரு 2 பட்டன் ஒன்று வச்சுருப்பேன். ஸோ இந்த பட்டனில் வந்து எனக்கு வந்து அந்த கலர்ஸ் வந்து மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அந்த டேல இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த டேல உள்ளது வந்து எனக்கு வந்து லோட் ஆகும். ஓகே, சொல்லிடுறேன். Styled elements I need to refer those. Take the CSS refer பண்ணேன். Other than this, எனக்கு வந்து ஒரு பட்டன் வேணும். இந்த பட்டன் தான் வந்து அந்த டே 9th அப்படிங்கிறது. லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி லோட் ஆகுது. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு டேவை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து எல்லோ கலர் வேணும், நைட் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து பிளாக் கலரில் எனக்கு வந்து வேணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. ஸோ இப்போ பேசிக்கலாக இப்போ வந்து இந்த ஸ்கிரிப்ட்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி மேனிபுலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஓகே, ஒரு குட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் ஆஃப் ரெடி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா, அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, இது பேர் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து செல்ஃப் இன்வோக். ஜேக்யூல எல்லாமே வந்து அனானமஸ் ஃபங்க்ஷன் தான் அது. ஓகே, ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து யாருமே வந்து கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, அதாவது பேஜ் லோட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்க என்ன பண்ணனா, இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது.
this is far better than documented array. Okay, alright. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பட்டனை வந்து செலக்ட் பண்ணணும். பட்டனை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னா இங்கே எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது இந்த இதில் கொடுக்குற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ இதுவே இது வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய எழுதிக்கிட்டே போடலாம். போக போக உங்களுக்கு வந்து தெரியும். சரியா? ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் வந்து கிளிக் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்க போகிறேன். பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இட் வாஸ் கிளிக்ட். ஸோ அப்படின்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன எழுதுறேன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ரைட். இப்போ நான் இந்த இதை எழுதுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து அந்த மேலே உள்ள இந்த லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்க்ல எனக்கு இது வந்து ஆக்சுவலாக நான் நைட்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து night.css லோட் ஆனதான் எனக்கு வந்து ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஆக்சுவலி சிம்பிளாக பண்ணலாம் இந்த இதுவே யூஸ் பண்ணிட்டு. பட் மோஸ்ட்லி எல்லாரும் என்ன நினச்சிடுறாங்கன்னா பாடிக்குள்ளே என்ன இருக்கோ அது மட்டும்தான் வந்து சிஎஸ்எஸ்ல பாஸ் பண்ணி செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கிடையாது. விண்டோவில் என்ன இருக்கோ, விண்டோங்கிறது வந்து இந்த பேஜில் ஃபுல் பேஜில் எங்கே இருக்கோ அது வந்து நம்ம செலக்டர்ஸில் பாஸ் பண்ணி வந்து பண்ண முடியும். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த வேரியபிளில் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து அந்த லிங்க் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணி இந்த வேரியபிள் ஸ்டோர். ஓகே, சரி. இப்போ ஆக்சுவலாக வந்து அந்த பட்டன்ஸ் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம்ல, அந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து தெரியணும் அது வந்து எந்த பட்டனை வந்து ஆக்சுவலாக வந்து எந்த பட்டனை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இப்போ ஓகே இப்போ நம்மக்கிட்ட வந்து வெறும் பட்டன்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கு. ஓகே, இப்போ நான் இப்போ என்ன பண்ணேன்னா வெறும் திஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் போட்டு நான் இப்போ பார்க்குறேன். ஸோ இப்போ நைட்டை கிளிக் பண்ணேன், இந்த பட்டன் வந்து செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ டேவை கிளிக் பண்ணால் இந்த டேவை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இப்போ இதே மாதிரி கன்சோல் இதுலேயே வந்து ஜேக்குரினா இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து அதுதான் வந்து திஸ், அதாவது ஜேக்குரியோட ஆப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெறும் அந்த பட்டன்ஸ் மட்டும் தான் லோட் ஆச்சு. பட் ஆனால் இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் பட்டனோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? இந்த பட்டன் அதோட கண்டெக்ஸ்ட் என்ன வெர்ஷன், ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆல்ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து அந்த ஃபுல் பட்டன் இந்த திஸ் டாட் ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு நம்ம வந்து நிறைய பண்ணலாம். இந்த ஜேக்குரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த திஸ்ங்கிறத மட்டும் ஒரு கீவேர்டை மட்டும் வச்சுட்டு நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். ஃபுல்லாக இந்த ஜேக்குரி மேனிபுலேட் எந்த ஆப்ஜெக்ட் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகுறதே வந்து ஃபுல்லாக அந்த திஸ்ங்கிற எலிமெண்ட்டை தான் பண்ண முடியும். ஓகே, நான் அதை என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பட்டனை கிளிக் பண்ணுறனோ அதோட டெக்ஸ்ட் வந்து மாறும். ஸோ இது எல்லாமே வந்து வெறும் அந்த திஸ்ல பண்ண முடியாது. பிகாஸ் திஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் த ஹோல் த பட்டன். ஓகே, எனக்கு அந்த பட்டனோட ஆப்ஜெக்ட் அதாவது ஜேக்குரியோட திஸ் இருந்தால் தான் வந்து அந்த பர்டிகுலர் பட்டனோட இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதே கான்செப்டை மட்டும் ஆக்சுவலாக ஜேக்குரியோட அந்த திஸ்ங்கிறது வந்து ஒவ்வொருத்துக்கும் எந்த எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் மாறும். ஓகே, இந்த திஸ்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம டைம் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட அல்டிமேட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் வந்து மாற்றணும். ஓகே, பேஸ்ட் ஆன் த ஈவெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட்ஸை நீங்கள் வந்து மாற்றணும்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
ஸ்டைல் ஷீட்னு ஒரு வேரியபிள். இதுல வந்து அந்த எந்த டெக்ஸ்ட் வந்து சூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாக்குறேன். நான் ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த பட்டன்ல வந்து அந்த டெக்ஸ்ட்ங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இதை நான் ரன் பண்ணாக்க தெரியும். நான் வந்து நைட் கிளிக் பண்றேன், லோட் பண்ணி நைட்டை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நைட் இருக்கு. இப்போ டேவை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னாக்கா டே இருக்கு. ஸோ என்னோட ஸ்டைல் ஷீட்டும் நான் நேம் பண்ணியிருப்பேன் வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான். ஸோ நான் லோவர் கேஸ் போட்டேன் நான். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து .css அப்படின்னு சொல்லி லோட் பண்ணி வைக்க முடியும். ஓகே, பட் இப்போ நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு வந்து இப்போ நான் வந்து அந்த பட்டன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இந்த டெக்ஸ்ட்டை, இது கண்டிப்பா வந்து என்னோட சிஎஸ்எஸ் வந்து கண்டிப்பா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்து இப்போ கஸ்டமர் பண்ணணும், ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டா டேஷ் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா டேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த டேட்டா டேஷ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த பட்டன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். இது ஆக்சுவலி ஈஸியான அப்ரோச் தான். பட் எனக்கு அந்த டேட்டா டேஷ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அதை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு அப்ரோச்சில் வந்து பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த திஸ்ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, டாலர் ஆஃப் திஸ், இந்த டாலர் ஆஃப் திஸ்ங்கிறது வந்து பட்டன்ஸ். இது வந்து பார்த்துட்டோம். நீங்கள் ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணாதான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரன் ஆக போகுது இல்லை. ஸோ அல்டிமேட்லி இந்த திஸ் வந்து ரெஃபர்ஸ் டு திஸ் பட்டன். ஓகே, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த திஸ் டாட் நான் என்ன பண்ணேன்னா இந்த டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணேன். எனக்கு வந்து அல்டிமேட்டாக எனக்கு வந்து இந்த ஸ்டைல் ஷீட்டில் உள்ள இது வந்து எனக்கு இப்போ நான் திருப்பி இந்த இதை லாக் பண்ணி பார்க்குறேன். ரைட், ஓகே, இப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. ஐ எம் கெட்டிங் த வேல்யூ ஆஃப் திஸ் டே பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா ஃபங்க்ஷன். ஓகே, இந்த டேட்டாங்கிறது வந்து காமெண்ட் தான். டேட்டா டேஷுங்கிறது வந்து ஒரு HTML5 எலிமெண்ட். இது வந்து ஆக்சுவலாக என்ன ஃபைல் வேணாலும் வச்சுக்கலாம், உங்கள் பேர் கூட வச்சுக்கலாம், ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ரீசனபிளாக ஒரு நேமிங் இருக்கணுங்கிறதுக்காக ஃபைல்னு கொடுத்தேன். ஓகே, ரைட். ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து இந்த டேட்டா டேஷ் ஆட்டிடியூட்ல எனக்கு இந்த இது ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே, இது இல்லாமல் எனக்கு வந்து ஸ்டைல் ஷீட்டில் இருக்கிறது வந்து கரெக்டாக எப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்கை வந்து நான் வந்து மேனிபுலேட் பண்ணேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிங்க் வந்து ஸோ நான் வந்து டாலர் ஆஃப் லிங்க் அப்படின்னு சொல்லி போட்டு இதில் தான் வந்து ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ATTR அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த ஹெச்எஃப் இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து மாற்றணும். ஓகே, இதில் தான் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டைல் ஷீட் இது வந்து .css அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து என்னோட ரூட் எலிமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த டெமோங்கிற பையனும் ரூட் எலிமெண்ட்டில் தான் இருக்குது. இப்போ நைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா நைட் லோட் ஆகுது, டே கிளிக் பண்ணால் டே லோட் ஆகுது. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் பட்டன் ஆக்சுவலாக இனிஷியலி ஆரம்பிச்சது வந்து ஈவெண்ட்ஸை பற்றி ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தான். பட் அல்டிமேட்லி எல்லாமே டச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த பட்டன்ஸு, இந்த டேட்டா டேஷ்ங்கிறது டாம் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா விச் இன்க்ளூட்ஸ் ஆல் த விண்டோ எலிமெண்ட்ஸ். ஹெட்டரில் உள்ள இதையும் நம்ம வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். அல்டிமேட்லி இதெல்லாம் வந்து டாம் எலிமெண்ட் கிடையாது ஸ்டைல்ஸ். ஓகே, அந்த ஒரு ஏதாவது ஒரு டாம் அப்படிங்கிறது வந்து அதை தான் மீன் பண்ணு. ஓகே, இது ஆக்சுவலாக இந்த கோட் இருக்குல்ல, இந்த கோடு வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆயிடுச்சு. ஆனால் என்ன அப்படின்னா
கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த டாலர் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன்ல, மேபி இன் ஃபியூச்சர்ல நான் வந்து சொல்றேன். ஆரம்பிச்சிட்டேன். I will tell you what I have intended to say. அதாவது இப்போ வந்து இந்த யூஸ் பண்ற இந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த செலக்டர்ஸ் இருக்குல்ல, இந்த டாலர் ஆஃப் லிங்க் அப்படின்னா இந்த பேஜ் லோட் ஆகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த செலக்டர் இருக்கிறதுனால இந்த jQuery என்ன பண்ணோம், ஃபுல் டவுன் வந்து ஆக்சுவலி ஸ்கேன் பண்ணும். ஃபர்ஸ்ட்ல எங்க ஸ்கேன் பண்ணிட்டு வரும், ஸ்கேன் பண்ணிட்டு வந்து எங்க இருக்கும் இது வந்து எடுத்துக்கும். சரியா? ஸோ இதே மாதிரி தான் இந்த பட்டன் வந்து எங்கெங்கெல்லாம் பட்டன்ஸ் இருக்கும் இந்த பேஜ்ல எல்லா பட்டன்ஸ்க்கும் வந்து இந்த கிளிக் இவெண்ட் வந்து பயன்படும். ஓகே, ஸோ இந்த செலக்டர்ஸ் வந்து இப்போ உங்களோட பேஜ் வந்து ரியலி வெரி லென்த்தின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பட்டன்ஸ் இருக்கு அப்படின்னா எல்லா பட்டன்ஸ்க்கும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பயன்படும். ஓகே, ஸோ இந்த செலக்டர்ஸை நீங்க எந்த அளவுக்கு நேரோ பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிறதும் வந்து இருக்கு. பட் நம்ம ஜென்ரலா டிஸ்கஸ் பண்றதுனால ஜென்ரலா நம்ம பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இல்லாட்டி பெட்டர் வந்து ஒரு ஐடி மூலியமா கொடுக்கறது, இல்லைன்னா அந்த பெட்டர் அந்த ஐடி அந்த பட்டனோட ஒரு கிளாஸ் நேம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பாஸ் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலரா ஒரு பர்டிகுலர் டாம் மட்டும் தான் டார்கெட் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு இருக்கிற லிஸ்ட் ஆஃப் பட்டன்ஸ்ல ஒரு சர்டைன் பட்டன்ஸ் மட்டும் தான் ஃபில்டர் பண்றீங்க, அந்த மாதிரி வரும். ஓகே, அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த செலக்டர்ஸ் போட்டாலும் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த டாம் எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணணும். இன்னும் இப்போ இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ அதனால இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கேட்ச் இட் இஃப் இட் வாஸ் நெசசரி, இஃப் யூ ஆர் டூயிங் மோர் தென் ஒன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லிங்க் இதுவே வந்து நான் இன்னொரு இதை நான் இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது போடுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேரியபிளில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து பெஸ்ட் அண்ட் ரெக்கமெண்டட் அப்ரோச். அதெல்லாம் வந்து நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து மேனிபுலேட் பண்ணல. ஓகே, ஓகே, ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, ஈவெண்ட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்து நிறையா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். பிகாஸ் எல்லாமே வந்து ஈவெண்ட்ஸ் தான். ஈவெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் தெரியுமா? ஈவெண்ட்ஸ் வந்து பார்க்கணும். எனக்கு வந்து இப்போ நான் ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து நான் இன்னைக்கு பார்க்குற மாதிரி ஒரு டெஃபினேஷன் லிஸ்ட்டாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த கொஷின், திஸ் இஸ் த ஆன்சர். எனக்கு வந்து இந்த மவுஸை வந்து நான் மூவ் பண்ணுறேன். அந்த மூவ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ஆன்சர்ஸ் வந்து தெரியும்.
ஸோ அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஒரு சில சிஎஸ்எஸ் தான் வந்து அப்ளை பண்ணணும். ரிமெம்பர் இந்த டிங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து கொஷின்ஸ். ஸோ வந்து டிங்கிறது வந்து ஆன்சர்ஸ். சரியா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த டி இருக்குல்ல, நான் வந்து ஐடியில் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். இது வந்து டிஸ்பிளே பண்ணால் அது வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ இந்த டியில் வந்து நான் வந்து அந்த இந்த கிளாஸஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். இதை நான் அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ அந்த ஆன்சர்ஸ் வந்து எதுவுமே தெரியல. சரியா? ஆல்ரைட். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து அந்த டி இப்போ வந்து இந்த செலக்டர்ஸ் வந்து டி. ஓகே, ஹலோ, ஓகே, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அந்த ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே. ஓகே, ஸோ வந்து இந்த டிங்கிற கிளாஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த டி இருக்குல்ல, ஸோ டிங்கிறது தான் வந்து இந்த கொஷின். இந்த கொஷனில் வந்து ஆக்சுவலாக வந்து ஹவர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஆக்சுவலி ஈவெண்ட். வந்து சிஎஸ்எஸ்க்காக பண்ணுறது தான். மவுஸ் என்டர் அப்படிங்கிறது வந்து தான் வந்து ஒரு ஈவெண்ட் அது. சரியா? ஸோ இந்த மவுஸ் ஈவெண்ட்டோட இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கெட் பண்ணணும். ஸோ நான் ஈஸியாக கெட் பண்ணேன். this dot next dot show ஹைட் பண்ணதுனால நான் என்ன பண்ணேன்னா இப்போ ஷோ பண்ணணும் சொல்லிட்டு நினைக்கிறேன்.
ஹலோ ஓகேவா ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்படி இருக்கு. ஸோ இப்போ வந்து மவுசிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து இந்த ஒரு ஸோ இந்த ஃபங்க்ஷன் பேஜ் வந்து லோட் ஆகும்போது இப்படி இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போகிறேன் அப்படின்னாக்கா இதோட கொஷினோட இந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ பேசிக்கலாக வந்து இதுதான் வந்து அந்த அந்த மவுஸ் என்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஹலோ சார். பிரசாந்த் சரியா கனெக்ட் முடியாது. இல்லை, கனெக்ட் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஷுவர் ஸ்டாப் காமிச்சிருக்கேன்.